துலாம் ராசிக்கு 2025 புத்தாண்டு படம் பார்த்துடலாம். இந்த துலா ராசி அப்படின்னு சொன்னாவே இவங்க முதல்ல ரொம்ப நேர்மையா இருக்கும், நியாயமா இருப்பாங்க. மற்றவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கூடாம நம்ம லைஃபை நல்லபடியா லீட் பண்ணோம், மற்றவங்களுக்கு கரெக்டா கைட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க. துளாராசினாவே முதல்ல தொழில் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். எப்பவுமே பிசினஸ் மைண்டட் பர்சன் சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா முதல்ல குருவுடைய பார்வை அவங்க ராசிக்கு விடுது. 9ஆம் இடத்துல இருந்து குரு தன்னுடைய ராசியை பார்க்கிறாங்க. துளாராசி என்பவர்கள் மட்டும் இல்லாம கலைத்துறையில இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த வருஷம் நல்லா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த குருவுடைய பார்வை துலாம் ராசியில இருக்கு. துலா ராசியில ஆட்சி பெறக்கூடிய சுக்கிரன் சொன்ன முதல்ல அந்த சுக்கிரனுடைய பார்வைக்கு குரு வராது. வீனஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அரவிந்த் சுவாமிநாதன், ஜோதிடர். இன்னைக்கு என்னுடைய குருஜி டாக்டர் வீனஸ் பாரதி சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் அரவிந்த், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பர். துலாம் ராசிக்கு துலாம் ராசி நேயர்கள் எல்லாமே ஆர்வம் ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து துலாம் ராசி எப்போ வரும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ துலாம் ராசிக்கு 2025 புத்தாண்டு படம் பார்த்துடலாம். ஸோ துலாம் ராசியோட ஜென்ரல் கேரக்டர் எப்படி ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கு சார். சூப்பர். துலா ராசியில ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான், உச்சமாகக்கூடிய கிரகம் சனி பகவான், நீச்சமாகக்கூடிய கிரகம் சூரிய பகவான். இந்த ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் மற்றும் விசாக நட்சத்திரம் 1, 2 பாதங்கள், 3 பாதங்கள் கொண்டது இந்த துலா ராசி. இந்த துலா ராசி அப்படின்னு சொன்னாவே இவங்க முதல்ல ரொம்ப நேர்மையா இருக்கும், நியாயமா இருக்கும். மற்றவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம நம்ம லைஃபை நல்லபடியா லீட் பண்ணணும், மற்றவங்களுக்கு கரெக்டா கைட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள். எதிர்காலம் எப்படி இருக்கும் நல்லாவே தெரியும். யார் எப்படி இருப்பாங்க, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு அறிந்து வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் இந்த துலா ராசி. ஸோ துலாம் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு? 2025 கிரக நிலைகள் எப்படி இருக்கு? 3 பெயர்ச்சி வருது. ஸோ கிரக நிலைகள் எப்படி இருக்கு சார்? துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்து முதல்ல ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு வர்றார். அதே மாதிரி 5ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு பேச்சாகிறார். 6ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் 5ஆம் இடத்துக்கும், 12ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் 11ஆம் இடத்துக்கும் பேச்சாகும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் துலாம் ராசியில வந்து தொழில் துறையினர், துலாம் ராசினாலே நீங்க பிசினஸ் மேன் அப்படின்னு நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ துலாம் ராசி தொழில் துறையினர் பிசினஸ் மேனுக்கு எப்படி இருக்கு இந்த வருஷம்? 2025 புது வருஷம் எப்படி இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி துலா ராசினாவே முதல்ல தொழில் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். எப்பவுமே பிசினஸ் மைண்டட் பர்சன் சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய துலா ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா முதல்ல குருவுடைய பார்வை அவங்க ராசிக்கு விடுது. 9ஆம் இடத்துல இருந்து குரு தன்னுடைய ராசியை பார்க்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி பார்வை பெறக்கூடிய நேரத்துல இவங்க நினைச்ச விஷயங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே போல தொழில்ல நிறைய முன்னேற்றங்கள் வரும். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா குரு 8ஆம் இடத்துல இருக்கிறனால தனக்காரன் குரு பகவான். அதாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பாங்க. போக்குவரத்து இல்லை, பண வரவு இல்லை. அதே போல தொழில நிறைய முன்னேற்றங்கள் இல்லை. கடன் பிரச்சனைகள் அதிகமாயிடுச்சு. கடன் பாத்தீங்க அப்படின்னா மெயினா அதிக வட்டிக்கு நான் வாங்கினேன், இல்ல நான் வந்து வெளியில வாங்கி நான் பண்ண வேண்டியதா போச்சு, அதை திருப்பி கொடுக்க முடியலன்னு இருப்பாங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக 2025ஆம் ஆண்டு இருக்கும்போது தொழில் துறையில இருக்கவங்களுக்கு நிறைய மேன்மைகளை கொடுக்கக்கூடிய வருடம். அதே போல முயற்சி வெற்றியாகக்கூடிய வருடமாக 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது. ஸோ புது தொழில் ஆரம்பிக்கலாமா? துலாம் ராசினியர்கள் புது தொழிலாக பிசினஸ் ஆரம்பிக்கலாமா? பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா சக்சஸ் ஆகுமா? எப்படி? கண்டிப்பா துலா ராசிக்காரங்க இந்த வருஷம் நிறைய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய நேரம். அதே போல வேலை செய்யறவங்க கூட இந்த வருஷம் நிறைய பேர் தொழில் பண்ணலான்ற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு 2025ஆம் ஆண்டு. ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் பண்ணலாம். எந்த மாதிரி சம்பந்தப்பட்ட துறையில இருந்தாலும் துலா ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் தொழில கண்டிப்பாக வெற்றி உறுதியா. ஒருத்தர் வந்து வேலையாட்கள், துலாம் ராசி இருக்கிற வேலையாட்களுக்கு 2025ஆம் வருஷம் எப்படி இருக்கு சார் இருக்கும்? துலா ராசியில இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் வேலையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது பாத்தீங்கன்னா சம்பளம் சரியா எனக்கு வரல, எனக்கு வந்து நான் வேலை பார்த்ததுக்கு எனக்கு இன்க்ரிமெண்ட் வரல, அதனால நான் வேற மாறலாமா, அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ராசிக்கு 5ஆம் இடத்துலயும் சனி பகவான் இருந்தோம்னா சில விஷயங்கள்லாம் அவங்களால செய்ய முடியல. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல,
ட்ரை பண்ணியும் சில நேரத்துல கடைசி நேரத்துல வேலையெல்லாம் போக வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். சில பேர் வேலையில இருக்கும் போதே பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் வேலை வாய்ப்பு நல்ல முன்னேற்றம் இருக்கு. முதல்ல என்னன்னா அவங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம், அதே போல அவங்களுக்கான பதவி பட்டங்கள் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல குரு இருக்காரு. அதே போல அவருடைய பார்வை 3ஆம் பார்வை பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. அவருடைய 7ஆம் பார்வையா 3ஆம் வீட்டு பார்வை ரொம்ப சிறப்பு. அதே போல அவருடைய 9ஆம் இடத்து பார்வை அவங்களுடைய 5ஆம் வீட்டுல விழுது. அதனால நிறைய முன்னேற்றங்கள், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான 2025ஆம் ஆண்டு. சோ நீங்க சொன்னது பார்த்தா வேலையாட்களுக்கு ஒரு குதூகலமா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, புது வேலை கிடைக்கிறவங்க, சோ அப்ராடு ஷிஃப்ட் ஆனா கூட அதுவும் பண்ணிக்கலாம். கண்டிப்பா வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அதே போல ராகு பகவான் 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதனால பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வருஷம் வெளிநாடு வாய்ப்புகள் அவங்க ஆபீஸ்லயே கிடைக்கலாம். அதே போல சில பேர் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஏற்கனவே போன வருஷம் சில பணம் கொடுத்து ட்ரை பண்ணிருக்கலாம். சில பேர் வந்து அவங்களோட இன்ஃபுளுன்ஸ்ல ஏதாவது வெளிநாடு ட்ரை பண்ணிருக்கலாம். இல்ல ஒரு IELTS எக்ஸாம் எழுதலாம், அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருந்து அவங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். அதெல்லாமே இந்த வருஷம் கிளியர் பண்ணக்கூடிய நேரம். அதன் மூலமா வெளிநாடு வாய்ப்பு வரக்கூடிய நேரம் 2025ஆம் ஆண்டு துளாராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. அடுத்ததாக வந்து மாணவ மாணவிகள், ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சார் இருக்கும்? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சிறப்பான வருடம். ஏன் அப்படின்னா சொன்னேன், குரு தான் மெயினா காரணம். குரு வந்து 9ஆம் இடத்துல இருந்து 5ஆம் பார்வை ராசியை பார்க்கிறார். ஒரு தெளிவு பிறக்கும் உங்களுக்கு. ஒரு தெளிவான சிந்தனை, நம்ம இதான் படிக்க போறோம், இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு காலேஜ் அப்ளை பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய ஒரு குழப்பங்கள் கடந்த ஆண்டு இருந்திருக்கும். இந்த வருஷம் இவங்க என்ன படிக்கணும் தெளிவா முடிவு பண்ணியிருப்பாங்க. நம்ம கிட்ட என்ன மாதிரி சூழ்நிலைகள் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதே போல இவங்களுக்கு வெளிநாட்டு போய் படிக்கிறதுக்கு, வெளியூர்ல போய் படிக்கிறதுக்கான சீட் எல்லாம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பா உண்டு. சோ அப்ராடு படிக்க போற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா அதான் சொன்னேன், சனி பகவானுடைய 6ஆம் இடம் அது ரொம்ப முக்கியம். 6ஆம் இடம் சொல்லக்கூடியது வெளிநாடுன்னு சொல்லலாம். அதுவும் நீர் ராசியிலேயே சனி பகவான் போறாரு, மீன ராசிக்கே போறாரு. அதனால வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய துளாராசி கண்டிப்பா. ஸோ அப்ராட் ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் சார் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஐ மீன் காலேஜ் முடிச்சுட்டு அடுத்து ஹையர் லெவல் படிக்கிறவங்களுக்கு சக்சஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அதுல எந்த டவுட்டுமே கிடைக்கவும் செய்யும். அடுத்ததாக வந்து நம்ம வந்து திருமண வயதில் இருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் ஆண் பெண்களுக்கு எப்படி இருக்கும் சார் இருக்கும்? திருமணம் எப்ப கைகூடி வரும்? திருமணம் வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா திருமணம் நடைபெறக்கூடிய காலம். ஏன்னா குருவுடைய பார்வை, அவருடைய பார்வை ராசியில விழுது. அது மட்டும் இல்லாம சனி பகவான் 5ஆம் இடத்துல 6ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. முதல்ல எதிரிகளுடைய தொல்லைகள் கம்மியாகும். எதிரிகள் சொல்லும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல யாராவது குழப்பமா பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. இந்த வரன் வேண்டாம், அந்த வரன் வேண்டாம், ஒண்ணு அம்மா சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க, இல்ல கூட பிறந்தவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் தவிர்க்கப்படும். இவரு ஒரு தெளிவான முடிவு. அந்த காலகட்டத்துல என்ன பண்ணிருப்பாருன்னா, அம்மா சொன்னா நான் பண்ணலாம், அப்பா சொன்னா பண்ணலாம். இவருமே ஒரு குழப்பத்துல இருந்திருப்பாரு. இந்த காலகட்டத்துல இவங்களுக்கு அழகான ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புள்ள வருஷம் 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது. எப்ப அலையன்ஸ் பார்க்கணும் சார்? எந்த பயிற்சிக்கு அலையன்ஸ் பார்த்தா கரெக்டா இருக்கும்? சனி பயிற்சிக்கு அப்புறமே கண்டிப்பா நடக்க ஆரம்பிச்சிடும். குரு பயிற்சி மே மாசத்துல இருக்கு. அதனால துளாராசி என்பது திருமணம் முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு வர்ற மேல இருந்து அடுத்த மே வரைக்கும் கண்டிப்பா கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு 2025ஆம் ஆண்டு ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. அடுத்தது வந்து குழந்தை பேர் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? குழந்தை பேர் சார்ந்த விஷயத்துல இந்த வாட்டி முன்னேற்றங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா 5ஆம் இடத்தில் ராகு பகவான். 5ஆம் இடம் சொல்லக்கூடியது குழந்தை ஸ்தானம் சொல்லுவோம். அதனால 5ஆம் இடத்துல ராகு வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கு, குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு, உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அந்த நிவர்த்தி ஆகும் முதல்ல. அதே போல சில பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்து ட்ரை பண்றவங்க இருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த வருஷம் கண்டிப்பாக மருத்துவம் மூலமாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள வருஷம் 2025ஆம் ஆண்டு. எந்த பயிற்சிக்குமே எடுக்கலாம். எல்லாமே வந்து மார்ச்சுக்கு அப்புறம் அவங்க ட்ரை பண்ணலாம். மேக்கு அப்புறம் ரெண்டுமே இருக்கு, ராகு கேது பயிற்சியும் இருக்கு, குரு பயிற்சியும் இருக்கு. அதனால அந்த டைம்ல ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து சார் வயதானவர்கள், முதியவர்கள், துலாம் ராசியில் இருக்கிற வயசானவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ், ஹெல்த் கண்டிஷன்ஸ் எப்படி சார் இருக்கும்? துலா ராசியில இருந்த வயதானவர்களுக்கு முதல்ல என்ன, யாருக்கெல்லாம் சுகர் இருக்கோ, பிபி இருக்கோ, அந்த பிரச்சனைகள் கண்டிப்பா குறையும். அதே மாதிரி சில பேருக்கு பாத்தீங்கன்னா கிட்னி சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கடந்த வருஷம் வந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாம் அந்த பிரச்சனைல இருந்து வெளில வரக்கூடிய நேரமா இருக்க போகுது துளாராசிகளுக்கு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா நோய் சம்பந்தமான பிரச்சனைகள், சில பேருக்கு விபத்து கூட நடந்திருக்கு, ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே இந்த வருஷம் நல்லபடியா ஆகி இவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு மன தெளிவோட அவங்களுடைய வேலையை பார்க்கக்கூடிய நேரம். முதல்ல மருத்துவ செலவு இருக்காது, ரொம்ப முக்கியம் தான். எல்லாருமே இன்னைக்கு என்னன்னா துளாராசியில இருக்கவங்க நிறைய மருத்துவ செலவோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகி நல்ல
ஒரு நிலையில உடல் ரீதியா நல்ல மன ரீதியா இருக்கக்கூடிய வருஷமா 2025ஆம் ஆண்டு. ரொம்ப ஒரு இனிப்பான செய்தி சொன்னீங்க. வயசானவங்களுக்கு நம்மளுக்கு கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கும். ஏன்னா எப்பவும் ஹாஸ்பிட்டல் எதுவும் போறதுக்கு நோயே வராது குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து துலாம் ராசியில வந்து கொடுத்தல் வாங்கல், இந்த பணம் கொடுத்தல் பணம் வாங்கல் அவங்களுக்குலாம் எப்படி சார் இந்த வருஷம் இருக்கும்? அதான் பணம் குடுக்கல் வாங்கல்ல நிறைய முன்னேற்றங்கள் வரும். நிறைய துளாராசியர்கள் என்னன்னா பிசினஸ்ல கூடவும் சரி, வேலையில இருக்கவங்களும் சரி, நிறைய பேருக்கு உதவிகள் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு, கூட பிறந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி கடைசியில இவங்களுடைய தேவைக்கு அந்த பணம் வராம போயிருக்கும். அதே மாதிரி முக்கியமா பாத்தீங்கன்னா வயதானவர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய சேவிங்ஸை யாருக்காவது கொடுத்து வச்சிருப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, இல்ல ஒரு 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 ஹெல்ப்பா பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய துளாராசியர்களுக்கு எல்லாமே இந்த வருஷம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பணம், அது குடுக்கல் வாங்கலாம்னாலும் சரி, இல்ல நீங்க எங்கேயாவது ஒரு லோன் வாங்கினாலும் சரி, எங்கேயாட்ட பணம் கேட்டிருந்தாலும் சரி, அது எல்லாமே நல்லா சிறப்பா இருக்கக்கூடிய நேரமா இருக்கு. என்னன்னா ஒரே ஒரு விஷயம், கொஞ்சம் அதிகமான முயற்சிகளை பண்ணணும். ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு வர்றாரு. அதனால 5ஆம் இடத்துல ராகு வரும்போது பாத்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல இவங்க ஒரு மாதிரி டல்லா இருப்பாங்க. இவங்க கேட்க மாட்டாங்க. இல்ல பணம் ஏதாவது தேவைன்னா இவங்க போய் கேட்ட இடத்துல ஒரு வாட்டி கிடைக்காது, 2 வாட்டி 3 வாட்டி முயற்சி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா துளாராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய முன்னேற்றம் இருக்கக்கூடிய எந்த மாசத்துக்கு மேல கரெக்டா எல்லாமே மே மாசத்துக்கு அப்புறம் தான் குரு பயிற்சி. குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்லா இருக்கு. ஆமா. அப்புறம் துலாம் ராசியை நீங்க அடிக்கடி எனக்கு கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்கீங்க. சுக்கரனோட ராசி. சுக்கரனாலே எல்லாத்துக்கும் என்ன கலைத்துறை. சோ துலாம் ராசியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலைத்துறை வந்து துலாம் ராசியில் இருப்பாங்க. சோ மெயினா துலாம் ராசியில ஸ்பெசிபிக்கா கலைத்துறையினருக்கு எப்படி சார் இருக்கும்? ஏன்னா லாஸ்ட் ஒரு 3.5 வருஷமாவே வந்து பெருசா ஒரு கலைத்துறையினருக்கு பெரிய வாய்ப்புகள் வருது. முக்கியமான 2 படம் தான் வந்தது. சோ நீங்க முதலே என்கிட்ட சொன்னீங்க, சொல்லும் போது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இந்த வருஷம். சோ கலைத்துறையினருக்கு எப்படி சார் துலாம் ராசியில இருக்கு கலைத்துறை? துளாராசி என்பவர்கள் மட்டும் இல்லாம கலைத்துறையில இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த வருஷம் நல்லா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த குருவுடைய பார்வை துலாம் ராசியில இருக்கு. துலா ராசியில ஆட்சி பெறக்கூடிய சுக்கிரன் சொன்ன முதல்ல, அந்த சுக்கிரனுடைய பார்வைக்கு குரு வராது. அதனால பாத்தீங்கன்னா சுக்கிரனை குரு பார்க்கும்போது, அதே மாதிரி துலா ராசியை குரு பார்க்கும்போது கலைத்துறையில மிகப்பெரிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள். நீங்க அந்த 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 பீரியட்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, டிரான்சிட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நிறைய ஸ்டுடியோஸ் எல்லாம் வந்திருக்கும். நிறைய நடிகர்கள்லாம் இந்த காலகட்டத்துல புது புது நடிகர்கள்லாம் வருவாங்க. ஏற்கனவே இருக்கிற கலைத்துறையில ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இந்த மாதிரி காலகட்டத்தில் நடக்குது. இது வந்து எவ்ரி ஒரு 7 to 9 இயர்ஸ்ல நடக்கும். அந்த மாதிரி ஒரு முக்கியமான வருஷமாக இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பா இருக்கும். அடுத்ததாக வந்து சார் சுக்கரனாலே வீடு வாங்கணும். சோ வீடு வாங்கணும்னு நினைக்கிற துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி சார்? புது சொத்து, புது வீடு, இல்ல புது வாகனம் வாங்குறதுக்கு எப்படி சார் இருக்கும்? இந்த வருஷம் பாத்தீங்கன்னா துலா ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு வீட்டுல அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். முதல்ல எல்லா ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். அதே போல இவங்களுக்கு ஒரு வண்டி வாங்குறதுக்கான யோகம் வரும், வீடு வாங்குறதுக்கான யோகம் வரும். பாத்தீங்கன்னா நிறைய பேர் துளாராசி கடந்த ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடன் சுமையில இருப்பாங்க. அந்த கடன் சுமையை வச்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நான் எப்படி வீடு வாங்குவேன் அப்படின்னு சில பேர் கேட்கறவங்களா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நேரம் காலம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க என்ன லோன்ல இருந்தாலும் சரி அதற்கான சூழ்நிலைகள் அங்க அமையும். அது பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஃபோர்ஸ் பண்ணி கூட, சில பேர் வேற வழியே கிடையாது, நான் வேற ஊருக்கு போறேன், வேற இடத்துக்கு போறேன், அந்த இடத்துல வீடு வாங்கியே ஆகணும். சில நேரத்துல கார் வாங்க வேண்டியது, கார் பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் லாங் டிராவல் போக இருக்கு, என்னால போக முடியல, பேக் பெயின், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்றவங்களா இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலைகளை இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால துளாராசி என்பது தைரியமா வீடு வண்டி வாங்குறது நல்லது. அதே போல முக்கியமா பாத்தீங்கன்னா வீடு விற்கும், இடம் விற்கும். அதுல நிறைய பேர் துளாராசிகள் லாக் ஆயிருக்காங்க. வீடு விற்க முடியாம இருக்கேன் சார், இடம் விற்க முடியாம இருக்கேன் சார், ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், அதனாலதான் என்னுடைய கடன் அதிகமா இருக்கு, அந்த கடனை தீர்த்துட்டா இந்த வீடை வித்தா கடன் தீர்த்துரும், இடம் வித்தா கடன் தீர்த்துரும் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய துளாராசிகளுக்கு இடம் விற்கும், வீடு விற்கும். அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை திருப்பியே நீங்க வந்து ஒரு இடத்துலயோ வீட்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கான சூழ்நிலை கண்டிப்பா. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. இது நிஜமாவே சந்தோஷமா இருந்திருக்கும். அப்புறம் வந்து துலாம் ராசியில பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2.5 வருஷமாவே பார்த்தோம் அப்படின்னு நிறைய அந்த கோர்ட்டு கேஸ் நிறைய பேர் அடைஞ்சிருப்பாங்க, ஒரு சக்சஸ் ஆகாம இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் எப்படி சார் இந்த வருஷம் நிவர்த்தி ஆகுமா, எப்படி இருக்கும்? பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் கோர்ட்டு கேஸ் வாங்க வழக்கு வந்திருக்கும். அது பாத்தீங்கன்னா இவங்க எதிரே பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு கோர்ட்டு கேஸ், ஒரு பொய் வழக்குகள், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் சந்திச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய துளாராசியர்களுக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு வராரு. இந்த 6ஆம் இடத்துல எப்பெல்லாம் சனி வராரோ அப்ப நிலுவையில் உள்ள வழக்குகள் நிவர்த்தி ஆகும். முதல்ல கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சமாதானத்துக்கு வருவாங்க. இல்ல இவங்களுக்கு சாதகமா அந்த உறுதியாகிறதுக்கான சான்சஸ் உள்ள வருஷமா 2025ஆம் ஆண்டு கண்டிப்பா துளாராசி. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார். அப்புறம் ஃபைனலா வந்து ஒரு கேள்வி,
இந்த துலாம் ராசில இருந்து அப்ராட ஷிஃப்ட் ஆக நினைக்கிறாங்க சார், அவங்களுக்கு எல்லாம் எப்படி சக்சஸ் ஆகுமா, எப்ப ஷிஃப்ட் பண்ணலாம், எந்த பேஜுக்கு மேல ஷிஃப்ட் பண்ணலாம்? அப்ராட் சான்சஸ் இந்த வருஷம் துலா ராசிகளுக்கு நிறைய வரும். உங்க வேலையிலே வரும், பிசினஸ்ல நிறைய வெளிநாட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஏன்னா துலா ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு வர்றாரு, 11ஆம் இடத்துல கேது வராது. இந்த ராகு கேது எப்பவுமே வந்து நம்மளுக்கு வெளிநாடு வாய்ப்புகளை சில ராசிகளுக்கு கொடுத்துட்டே இருக்கு. அந்த மாதிரி இந்த துலா ராசி என்பவர்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு வருது. யாரும் வெளிநாடு ட்ரை பண்றீங்க, வெளியூர் போய் வேலை பார்க்கணும் ட்ரை பண்றீங்க, வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய துலா ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டுல வாய்ப்புகள் கண்டிப்பா வரும். அதன் மூலயமாக உங்களுக்கு பெரிய லெவல்ல மாற்றம். ஒரு மனுஷனுக்கு எப்ப லைஃப் சேஞ்சஸ் வரும்னா, ஒரு வேற ஒரு வேலை, நல்ல சம்பளம் அப்படி கிடைக்கும் போது உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு 2025 மட்டும். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார். ஃபைனலா வந்து துலாம் ராசிக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு பரிகாரமா என்ன சொல்லுவீங்க, எந்த தெய்வ வழிபாடு பெஸ்ட்னு சொல்லுவீங்க சார்? இந்த வருஷம் பாத்தீங்கன்னா துலா ராசி என்பவர்கள் எல்லாருமே பக்கத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வழிபாடு பண்றது நல்லது. பாத்தீங்கன்னா முக்கியமா நீங்க ரொம்ப தூரம் சில பேர் எல்லாருமே பரிகாரம் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க, சில கோவில் சொல்றோம் ஆனா அவங்களால போக முடியாம ஆயிடுது. அந்த போக முடியாதனால எனக்கு எதுவும் சரியா நடக்கலன்னு சில பேர் வருத்தப்படுறாங்க. அதனால நம்மளுடைய பரிகாரங்கள் எப்பவுமே வந்து பக்கத்திலேயே ஏதாவது செய்யற மாதிரிதான் ஜென்ரலா இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில இந்த துலா ராசி என்பது இந்த 2025ஆம் ஆண்டு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவில் இருக்கக்கூடிய குரு பகவானை பிரார்த்தனை பண்றது நல்லது. ஒரு பழங்காலத்து கோவிலா இருக்கு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை வழிபாடு பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து குரு ஸ்தலத்துக்கே போக முடியும் அப்படின்னா திட்டை, ஆலங்குடி அந்த மாதிரி ஸ்தலத்துக்கு போய் குரு பகவானை வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாத பிரச்சனை, திருமணத்துல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதே போல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வேலை இல்லாம இருந்திருப்பாங்க, அந்த வேலை பிரச்சனை, தொழில நிறைய முன்னேற்றங்கள், இது எல்லாத்தையும் இந்த குரு பகவான் இந்த துளாராசிகளுக்கு இந்த வருஷம் வழிபாடு பண்ண கண்டிப்பா கொடுக்கதான் போறாரு. அதான் பக்கத்துல இருந்தே வழிபாடு பண்ணலாம். நீங்க உங்களால முடியும் அப்படின்னா அந்த ஸ்தலங்களுக்கு போய் வழிபாடு பண்ணும்போது இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் உடனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புள்ள வருஷம் 2025ஆம் ஆண்டு. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க குருஜி. துலாம் ராசி நேயர்களே கட்டாயம் சார் சொன்ன வழிபாடு பண்ணுங்க. 2025 எல்லாம் துளாராசிக்காரனுக்கு ஒரு அற்புதமான வருடமா அமையும் சொல்லி வேண்டிக்கிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். வணக்கம். நன்றி. வணக்கம்.